குட் மார்னிங். நீங்கள் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து இந்தியன் பாலிட்டியில் அஃபிஷியல் லாங்குவேஜ் அண்ட் ஷெட்யூல் 8 சிலபஸில் இருக்குது. அஃபிஷியல் லாங்குவேஜ் அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து அஃபிஷியலாக பயன்படுத்துகிற லாங்குவேஜ் வந்து இன்றைக்கி ஹிந்தி. கோ அஃபிஷியல் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷு. ஓகேங்களா? இந்த அஃபிஷியல் லாங்குவேஜ் வந்து எந்த பார்ட்டில் இருக்குன்னு பார்த்தோம்னா ஷெட்யூலில் வந்து 8 ஷெட்யூல் டீல்ஸ் வித் லாங்குவேஜஸ். அதே மாதிரி பார்ட் 17 பகுதி 17 ஆர்டிகல் 343 to 351 வரைக்கும் லாங்குவேஜஸை பற்றி டீல் பண்ணுது. அது ஹிந்தின்னு கிடையாது, பொதுவாக மொழிகளை பற்றி இந்த 343லேருந்து 351 வரைக்கும் டீல் பண்ணுது. 343 வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் த யூனியனை பற்றி சொல்லுது. 351 வந்து என்ன சொல்லுதுன்னா ஹிந்தியை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து நெசசரி ஸ்டெப்ஸ் இருக்குன்னு சொல்லுது. ஸோ ஷெட்யூல் 8 வந்து கரண்ட்லி 22 லாங்குவேஜஸ் ஆஃப் இந்தியா இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, லிஸ்டட் இன் 8th ஷெட்யூலில். 8th ஷெட்யூலில் 22 இந்தியன் லாங்குவேஜஸை வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க. ஒரிஜினலாக 14 லாங்குவேஜஸ் தான் இருந்துச்சு அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட போது. அதாவது 8 அட்டவணைகள், 22 பகுதிகள் மற்றும் 495 ஆர்டிகல்ஸ் அது இருந்திருக்கும். அந்த 8வது அட்டவணையில் ஒரிஜினலாக இருந்தது வந்து 14 மொழிகள் தான். இப்போ வந்து 22 மொழிகள் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அஃபிஷியல் லாங்குவேஜை முடிச்சிடுவோம். அஃபிஷியல் லாங்குவேஜ் வந்து பார்ட் 17 டீல் பண்ணுது. பார்ட் 17 டீல்ஸ் வித் அஃபிஷியல் லாங்குவேஜஸ், பர்டிகுலராக ஆர்டிகல் 343 to 351. இந்த ஆர்டிகல் 343 to 351 வந்து 4 சாப்டராக பிரிச்சிருக்காங்க. சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3, சாப்டர் 4ன்னு. சாப்டர் 1 எதை டீல் பண்ணுதுன்னா லாங்குவேஜ் ஆஃப் தி யூனியன், அதாவது மத்திய அரசின் லாங்குவேஜ், சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட லாங்குவேஜ் என்னன்னு டீல் பண்ணுறது தான் சாப்டர் 1. சாப்டர் 2 வந்து ரீஜனல் லாங்குவேஜஸ், அதாவது ரீஜனல் லாங்குவேஜஸ் மீன்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட லாங்குவேஜ் என்னன்னு டீல் பண்ணுது. சாப்டர் 3 வந்து லாங்குவேஜ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட், அதை டீல் பண்ணுது. சாப்டர் 4 வந்து ஸ்பெஷல் டைரக்டிவ்ஸ், அதை டீல் பண்ணுது. ஸோ இப்போ ஆர்டிகல் 343 தான் எக்ஸாம்பிள் ரெகுலராக கேட்குறது, அதுக்காக ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஆர்டிகல் 343 என்ன சொல்லுதுன்னா அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் தி யூனியன். ஆர்டிகல் 343 டீல்ஸ் வித் அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் தி யூனியன். பர்டிகுலராக சொல்லப்போனால் இன்னும் ஆர்டிகல் 343ல் சப் கிளாஸ் 1 என்ன சொல்லுதுன்னா ஹிந்தி இன் தேவநாகரி ஸ்கிரிப்ட் வாஸ் அக்செப்டட் ஆஸ் தி அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் தி யூனியன் வித் தி இன்டர்நேஷ்னல் ஃபார்ம் ஆஃப் இந்தியன் நியூமரல்ஸ். தேவநாகரி எழுத்து வடிவிலான ஹிந்தி தான் இந்தியாவின் அலுவல் மொழி. இது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் விதி 343 சப் கிளாஸ் 1 சொல்லுது. விதி 343 எதை சொல்லுதுன்னா அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் த யூனியன். அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் த யூனியன் வந்து ஹிந்தி தான். கோ அஃபிஷியல் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷு. ஸோ அதில் இன்டெப்த்தாக போனோம்னா, அந்த ஹிந்தியிலே இன்டெப்த்தாக நம்ம போனோம்னா இந்த தான் ஆர்டிகல் 343 1 தான் தேவநாகரி வடிவிலான ஹிந்தி மற்றும் இன்டர்நேஷ்னல் ஃபார்ம் ஆஃப் இந்தியன் நியூமெரிக்கல்ஸு. இந்த இந்தியன் நியூமரல் 1, 2, 3 இருக்கு இல்லையா, இன்டர்நேஷ்னல் ஃபார்மில் அரபிக் நியூமரல் தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். சர்வதேச அளவில் அதான் ஃபாலோ பண்ணுறாங்க. 1 to 3 இந்த ரோமன் லெட்ரு எப்பயுமே பார்ட்டும் ஷெட்யூலும் ரோமன் லெட்டரில் குறிக்கிறாங்க. 8, 17 அந்த மாதிரி. ஆர்டிக்கில் வந்து நியூமரல்ஸில் குறிக்கிறாங்க 343 அந்த மாதிரி. ஸோ இதுதான் இவ்வளோ தான் அந்த பேசிக்கு. இதுக்கப்புறம் இன்டெப்த்தாக இன்னும் குரூப் 1ல் வந்து கொஞ்சம் மூவ் பண்ணுறாங்க எக்ஸாமுக்கு. அடுத்துட்டு 343 முடிச்சிட்டோம். 344 சப் கிளாஸ் 1 என்ன சொல்லுதுன்னா கமிஷன் அண்ட் கமிட்டி ஆஃப் பார்லிமெண்ட் ஆன் அஃபிஷியல் லாங்குவேஜ். அதாவது அஃபிஷியல் லாங்குவேஜுக்கு வந்து ஒரு கமிஷன் அமைக்கணும், அந்த கமிஷனுடைய பரிந்துரையை கமிட்டி ரிவ்யூ பண்ணணும். இதுதான் பார்லிமெண்ட்டோட கமிட்டி ரிவ்யூ பண்ணணும். இதுதான் அந்த ஆர்டிகல் 344ஓட நோக்கம். ப்ரொவைடட் ஃபார் தி செட்டிங் அப் ஆஃப் ஏ கமிஷன் ஆஃப்டர் 5 years and thereafter every 10 years to make recommendations to the president as to. என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் 26 ஜனவரி 1950 நடைமுறைக்கு வந்த நாளிலிருந்து 5 வருடங்கள் கழித்து குடியரசுத் தலைவர் வந்து ஒரு ஆணையத்தை அமைக்கணுன்றாங்க. அலுவல் மொழி ஆணையத்தை, அஃபிஷியல் லாங்குவேஜ் கமிஷன் அமைக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த கமிஷனுடைய ரிப்போர்ட்டை பார்லிமெண்ட்டில் சப்மிட் பண்ணி பார்லிமெண்ட்டில் ஒரு கமிட்டி போடுறாங்க.
கமிட்டி ஆஃப் பார்லிமெண்ட் அவங்க வந்து ரிவ்யூ பண்ணுறது தான் இதனுடைய அடிப்படை நோக்கமே 5 வருடங்கள் கழித்து. அதுக்கப்புறம் ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒரு முறையும் குடியரசுத் தலைவருக்கு வந்து ரெக்கமெண்டேஷனை கொடுக்கணும், இந்த மாதிரி கமிட்டி போட்டுன்னு சொல்கிறாங்க லாங்குவேஜஸை பற்றி. ஸோ அது வரைக்கும் அதான் மற்றும் 15 இயர்ஸ் வரைக்கும் இங்கிலீஷ் கேன் கண்டினியூ. அதே மாதிரி பேரலாக இங்கிலீஷ் வந்து கண்டினியூ ஆகலாம் 15 வருஷத்துக்கு. 1965 வரைக்கும் இங்கிலீஷை வந்து இப்போ பிரிட்டிஷ்கார் விட்டு போனாங்கல்ல, அந்த இதுலேயே நம்ம வந்து இன்னும் 15 வருஷத்துக்கு கண்டினியூ பண்ணலான்றது தான் இதோடைய மீனிங்கு. மேலும் இந்த கமிஷன் போடும்போது அந்த கமிஷனுக்கு வந்து ஒரு சேர்மன் இருக்கணும் மற்றும் 8வது அட்டவணையில் உள்ள மொழிகளின் பிரதிநிதிகள் 8th ஷெட்யூல் லாங்குவேஜஸோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸும் அவங்களுக்கு பிரதிநிதித்துவம் தரும் வகையில் அந்த கமிஷன் இருக்கணும். இது சப் கிளாஸ் 1 சொல்லுது. சப் கிளாஸ் 2 என்ன சொல்லுதுன்னா, தி ப்ரொக்ரெசிவ் யூஸ் ஆஃப் ஹிந்தி ஃபார் அஃபிஷியல் பர்பஸஸ். அஃபிஷியல் பர்பஸுக்கு வந்து ஹிந்தியை தான் பிரதானமாக யூஸ் பண்ணுறதுக்காக தான் அதை சொல்லுது சப் கிளாஸ் ஏ. பி என்ன சொல்லுதுன்னா, ரெஸ்ட்ரிக்டிங் தி யூஸ் ஆஃப் இங்கிலீஷ் ஃபார் அஃபிஷியல் பர்பஸஸ். அலுவலக பயன்பாட்டுக்கு வந்து ஆங்கிலத்தை இங்கிலீஷை எப்படி தவிர்க்கலாம் என்றது தான் செகண்ட் பாயிண்ட்டு. தேர்டு, தி லாங்குவேஜ் டு பி யூஸ்டு இன் தி சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட்ஸு. ஹை கோர்ட்டில் பயன்படுத்துகிற மொழிகள் என்ன, லாங்குவேஜ் என்ன யூஸ் பண்ணலான்னு தான். அது வந்து இன்ன வரைக்கும் இங்கிலீஷ் தான் கண்டினியூ ஆகுது. ஹிந்திலையும் இது பண்ணலாம். சப்போஸ் ஹை கோர்ட்டாக இருந்தால் அந்த கவர்னர் உடைய ஒப்புதலுடைய ஸ்டேட் லாங்குவேஜ்லேயும் ஆதாரலாம். நெக்ஸ்ட்டு ஆர்டிகல் 344ல் சப் கிளாஸ் 3, இது சப் கிளாஸ் 1, சப் கிளாஸ் 2, சப் கிளாஸ் 3 என்ன சொல்லுதுன்னா, கன்சிடர் அதர் ஸ்டேட் வியூஸ். அதாவது நான் ஹிந்தி, அதாவது ஹிந்தி பேசாத மாநிலங்களினுடைய பார்வைகளையும் நம்ம கன்சிடர் பண்ணு சொல்கிறாங்க. அவங்களுடைய வியூஸையும் கன்சிடர் பண்ணுன்னு ஆர்டிகல் 344ல் சப் கிளாஸ் 3 சொல்லுது. நெக்ஸ்ட்டு ஆர்டிகல் 344ல் 4 அது என்ன சொல்லுதுன்னா, 30 மெம்பர் கமிட்டி போடணும்னு சொல்கிறாங்க. 30 மெம்பர் கமிட்டி, அதாவது அந்த கமிஷன் ஃபார்ம் பண்ணிடுறாங்க. 5 வருஷம் கழிச்சு ஒரு கமிஷன் ஃபார்ம் பண்ணுறாங்க, அஃபிஷியல் லாங்குவேஜ் கமிஷனு. குடியரசுத் தலைவர் தான் ஃபார்ம் பண்ணணும். அந்த ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அந்த கமிஷன் ஒரு ரிப்போர்ட் கொடுக்கும். அந்த ரிப்போர்ட் வந்து பார்லிமெண்ட்டில் இருக்கிற 30 மெம்பர் கமிட்டி ஸ்டடி பண்ணணும். 20 MPs ஃப்ரம் லோக்சபா அண்ட் 10 MPs ஃப்ரம் ராஜ்யசபா, 30 பேர் கொண்ட கமிட்டி. இது எல்லாமே தான் ஆர்டிகல் 344. அதனால தான் முதலே சொன்னேன், இதோடைய நோக்கமே வந்து 5 வருஷம் கழிச்சு, அதாவது இந்திய குடியரசு நாளான தினத்திலிருந்து ரிப்பப்ளிக் டேலேருந்து 5 இயர்ஸ் கழித்து ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜ் கமிஷன் அமைக்கணும். அந்த கமிஷனுடைய பரிந்துரைகளை வந்து பார்லிமெண்ட்டோடைய கமிட்டி விவாதித்து குடியரசுத் தலைவருக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுக்கணும். இதுதான் இதோடைய நோக்கம். நெக்ஸ்ட்டு சாப்டர் 2, அதாவது சாப்டர் 1ல் 2 ஆர்டிகல் தான், 343யும் 344ம். சாப்டர் 2ல் வந்து 3 ஆர்டிகல் இருக்குது. ரீஜனல் லாங்குவேஜஸ் ஆர்டிகல் 345 டீல்ஸ் வித் அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆர் லாங்குவேஜஸ் ஆஃப் எ ஸ்டேட். சாப்டர் 1 வந்து பர்டிகுலராக மெயினாக ஃபோக்கஸ் பண்ணது வந்து யூனியனுக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்காக அதை ஃபோக்கஸ் பண்ணோம். அதில் 2 ஆர்டிகல் நம்ம டீல் பண்ணோம், 343யும் 344ம். 343 என்ன சொல்லிச்சு, தேவநாகரி வடிவிலான ஹிந்தி தான் வந்து இந்தியாவின் அலுவல் மொழி மற்றும் இன்டர்நேஷ்னல் ஃபார்மில் இருக்கிற இந்தியன் நியூமெரிக்கில் வந்து பயன்படுத்திக்கலாம். 344 வந்து 5 வருஷம் கழிச்சு ஒரு கமிஷன் ஃபார்ம் பண்ணணும், அஃபிஷியல் லாங்குவேஜ் கமிஷன். அதுக்கப்புறம் ஒரு கமிட்டி ஆஃப் பார்லிமெண்ட் ஃபார்ம் பண்ணணும். அந்த பார்லிமெண்ட்டோட கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் வந்து குடியரசுத் தலைவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அதுதான் இப்போ பார்க்க போகிறது வந்து சாப்டர் 2ல் வந்து ரீஜனல் லாங்குவேஜஸ்னால் அந்தந்த ஸ்டேட் லாங்குவேஜஸ் தான், அந்தந்த பிராந்திய மொழிகள். குறிப்பாக சொல்லப்போனால் ஆர்டிகல் 345 என்ன சொல்லுதுன்னா, அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆர் லாங்குவேஜஸ் ஆஃப் எ ஸ்டேட், லெஜிஸ்லேச்சர் ஆஃப் எ ஸ்டேட், இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஷெல் கண்டினியூ டு பி யூஸ்டு ஃபார் அஃபிஷியல் பர்பஸ். இதோடைய இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்தந்த ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் லாங்குவேஜை வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம், அஃபிஷியல் பர்பஸ்க்காக கண்டினியூ பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. அதாவது அஃபிஷியல் லாங்குவேஜ் இப்போ வந்து தமிழ்நாடு இருக்குன்னா தமிழ், அதை வந்து தமிழ்நாட்டுக்குரிய அலுவல் மொழியை பயன்படுத்தலாம் மற்றும் இங்கிலீஷை வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இதுதான் அவருடைய நோக்கம். பட் ஹிந்தியை கட்டாயப்படுத்த சொல்லி ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் நடைமுறையில் சாத்தியம் இல்லை. இது எந்த கட்டாயப்படுத்த சொல்லி எந்த ஆர்டிகலும் சொல்லலை. ஆனால் ஆர்டிகல் 351 வந்து ப்ரொமோட் பண்ண சொல்லுது. நெக்ஸ்ட்டு ஆர்டிகல் 346 என்ன சொல்லுதுன்னா, அஃபிஷியல் லாங்குவேஜ் ஃபார் கம்யூனிகேஷன் பிட்வீன் ஒன் ஸ்டேட் அண்ட் அனதர் ஆர் பிட்வீன் எ ஸ்டேட் அண்ட் தி யூனியன்.
இப்போ 345 வந்து ஒரு ஸ்டேட்டோடைய அஃபிஷியல் லாங்குவேஜ் அதை பற்றி சொல்லுது, ஆர் லாங்குவேஜஸ் ஆஃப் எ ஸ்டேட்டு. ஒரு லாங்குவேஜை 2-3 மொழிக்கு தான் பேசுவாங்க, ஓகேங்களா, அதெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. இங்கே 346 பர்டிகுலராக சொல்லுதுன்னா அஃபிஷியல் லாங்குவேஜ் ஃபார் கம்யூனிகேஷன் பிட்வீன் ஒன் ஸ்டேட் டு அனதர். இப்போ வந்து ஆந்திராவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு கம்யூனிகேஷன் இருக்கணும், அதுக்கு எந்த லாங்குவேஜை பயன்படுத்துவீங்க? இப்போ ஹிந்தி பேசுகிற ஸ்டேட்ஸ் வந்து 2-3 ஸ்டேட்டில் வந்து ஹிந்தி பேசுகிறாங்க, அந்த ஸ்டேட்டுக்குள்ளே ஹிந்திலே வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். இப்போ தமிழ்நாட்டுக்கும் ஆந்திராவுக்கும் எப்படி கம்யூனிகேஷன் பண்ணுறது, அதை பற்றி தான் இந்த ஆர்டிகல் 346 சொல்லுது. மற்றும் பிட்வீன் எ ஸ்டேட் அண்ட் தி யூனியன், ஒரு மாநில அரசுக்கும் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குரிய கம்யூனிகேஷன் வந்து எந்த லாங்குவேஜில் இருக்கணும், இதுதான் மெயினாக. இதனுடைய கன்ஃபியூஷனை போக்குறதுக்காக 1963 அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் உருவாக்கிட்டாங்க. அலுவலக மொழி சட்டம் 1963 அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட். அது என்ன சொல்லுதுன்னா, கம்யூனிகேஷன் பிட்வீன் யூனியன் அண்ட் நான் ஹிந்தி ஸ்டேட்ஸு, அதாவது மத்திய அரசுக்கும் ஹிந்தி பேசாத மாநிலங்களுக்கும் இடையே உள்ள கம்யூனிகேஷன் வந்து இங்கிலீஷ் ஷெல் பி யூஸ்டு, ஆங்கிலத்தை பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டாங்க. அது 346. இது எக்ஸாமில் கேட்பான்னு தெரியல, இது வரைக்கும் கேட்டது 343 351 தான் கேட்டுக்கிறாங்க. இருந்தாலும் சிலபஸில் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ்னு ஒரு லைனே இருக்குது, அண்டு ஷெட்யூல் 8 இருக்குது, இது வந்து கேள்வி வந்துட்டு தான் இருக்குது. அதனால தான் இந்த இருக்கிறதே ஒரு 8 ஆர்டிகல் தான், அதெல்லாம் பார்த்துக்கலாம், 9 ஆர்டிகல் தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆர்டிகல் 347 என்ன சொல்லுதுன்னா, ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ரிலேட்டிங் டு லாங்குவேஜ் ஸ்போக்கன் பை எ செக்ஷன் ஆஃப் பாப்புலேஷன் ஆஃப் எ ஸ்டேட்டு. அதாவது ஒரு சில ஸ்டேட்டில் வந்து கொஞ்சம் பேர் தான் வந்து ஒரு சில லாங்குவேஜை பேசுவாங்க, அவங்களுக்கும் ஒரு சிறப்பு முக்கியத்துவம் கொடுக்கணுன்றது தான் வந்து இதனுடைய நோக்கமே. நெக்ஸ்ட் சாப்டர் 3 எதை டீல் பண்ணுதுன்னா, லாங்குவேஜ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட்ஸ் எக்ஸட்ரா. உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றத்தோட லாங்குவேஜை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆர்டிகல் 348 என்ன சொல்லுதுன்னா, லாங்குவேஜ் டு பி யூஸ்டு இன் தி சுப்ரீம் கோர்ட் அண்ட் இன் தி ஹை கோர்ட்ஸ் அண்ட் ஃபார் ஆக்ட்ஸ், பில்ஸ் எக்ஸட்ரா. அதாவது சுப்ரீம் கோர்ட்டில் எந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணணும், ஹை கோர்ட்டில் எந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணணும், பார்லிமெண்ட்டில் சட்டம் ஆக்ட் வரும்போது அந்த ஆக்ட் வந்து எந்த லாங்குவேஜ் இருக்கணும், பில் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அந்த பில் எந்த லாங்குவேஜ் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் இந்த ஆர்டிகல் 348 வந்து விளக்குகிறது. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஷெல் பி இன் தி இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஆங்கிலத்தை பயன்படுத்தலாம், இங்கிலீஷை பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டாங்க. அதாவது சுப்ரீம் கோர்ட்டில் இங்கிலீஷ் பயன்படுத்தலாம், ஹைகோர்ட் இங்கிலீஷ் பயன்படுத்தலாம் ஆக்ட். இது வந்து இங்கிலீஷ் கம்பல்சரி பயன்படுத்தலாம், ஹிந்திலையும் இருக்கும். ஹிந்தி வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ்ன்றதால சுப்ரீம் கோர்ட்டில் ஹிந்தியில் இது பண்ணலாம், ஹைகோர்ட்டில் யூஸ் பண்ணலாம். பொதுவாக சுப்ரீம் கோர்ட்டில் இங்கிலீஷ் தான் யூஸ் பண்ணுறாங்க, ஹைகோர்ட்டில் இங்கிலீஷ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் குடியரசுத் தலைவரோட ரெக்கமெண்டேஷன் பேரில் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஹிந்தி ஜென்ரலாக பயன்படுத்தலாம். ஹைகோர்ட்டை பொறுத்த வரைக்கும் கவர்னரோட ரெக்கமெண்டேஷனில் ஸ்டேட் லாங்குவேஜை பயன்படுத்தலாம். இருந்தாலும் மதுரை ஹைகோர்ட்டில் சென்னை ஹைகோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணி தள்ளுபடி ஆயிடுச்சு, மதுரை ஹைகோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதாவது உயர்நீதிமன்றத்தில் வந்து தமிழில் வழக்காடு மொழியாக அறிவிக்கணும்னு, அது வந்து கேஸ் பெண்டிங்கில் தான் இருக்குது. ஆர்டிகல் 349 என்ன சொல்லுதுன்னா, ஸ்பெஷல் ப்ரொசீஜர் ஃபார் enactment ஆஃப் certain லாஸ் ரிலேட்டிங் டு லாங்குவேஜ், 15 years கமன்ஸ்மெண்ட்டு. அதாவது என்ன சொல்லுதுன்னா, ஒரு சிறப்பு சலுகையை வந்து குடியரசுத் தலைவருக்கு கொடுக்குது. சில சட்டங்களை வந்து ஏற்றத்துக்கு வந்து தடை விதிக்கிறாங்க லாங்குவேஜ் ரிலேட்டடாக. அதாவது வந்து 15 வருஷம் 1965 வரைக்கும், அதாவது இந்த ரிப்பப்ளிக் கான்ஸ்டியூஷன் நடைமுறைக்கு வந்த 15 வருடம் வரைக்கும் பார்லிமெண்ட் பில் லாங்குவேஜ் சேஞ்சு, பார்லிமெண்ட்டில் வந்து ஒரு மசோதாவுடைய லாங்குவேஜை சேஞ்ச் பண்ணணுன்னு அவங்க விரும்பினா வித்தவுட் தி ப்ரீவியஸ் சேங்ஷன் ஆஃப் தி பிரசிடென்ட், குடியரசுத் தலைவரின் முன் அனுமதி பெறாமல் அந்த லாங்குவேஜை சேஞ்ச் பண்ணக்கூடாது. இதுதான் நோக்கம். அவங்க தான் சொல்லிட்டாங்களே 15 வருஷம் வரைக்கும் இங்கிலீஷ் வந்து அதனுடைய லாங்குவேஜ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் 1965 ஹிந்தி வந்து அஃபிஷியல் லாங்குவேஜாகவும் இங்கிலீஷ் வந்து கோ அஃபிஷியல் லாங்குவேஜாகவும் சட்டமாகவே ஏற்றிட்டாங்க. சாப்டர் 4 என்ன சொல்லுதுன்னா, ஸ்பெஷல் டைரக்டிவ்ஸ், சிறப்பு கொள்கைகள். ஆர்டிகல் 350 என்ன சொல்லுதுன்னா, லாங்குவேஜ் டு பி யூஸ்டு இன் ரெப்ரசன்டேஷன்ஸ் ஃபார் ரெட்ரஸ் ஆஃப் கிரீவன்சஸ். இதுதான் முக்கியமே. லாங்குவேஜ் டு பி யூஸ்டு இன் ரெப்ரசன்டேஷன் ஃபார் ரெட்ரஸ் ஆஃப் கிரீவன்சஸ், பொதுமக்கள் தங்களுடைய குறைகளை தெரிவிப்பதற்கு பயன்படுத்தும் மொழி. அதை பற்றி தான் வந்து ஆர்டிகல் 350 யூஸ் பண்ணுது. ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்தந்த மாநிலத்தில் பிராந்திய மொழி என்னவோ அதில் பெட்டிஷன் கொடுக்கலாம்.
பொதுமக்கள் குறைய வந்து கோரிக்கையை கொடுக்கலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஹிந்தியில் கொடுக்கலாம். ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ் அந்தந்த லாங்குவேஜை கொடுக்கலாம். இதுவும் ஆர்டிகல் 350. இதில் வந்து 7வது அட்டவணையில் ஆர்டிகல் 350A வந்து புதுசாக ஒரு சட்டத்திருத்தம் மூலமாக சேர்த்துக்கிறாங்க. அதனுடைய இது என்னென்னா, ஃபெசிலிட்டிஸ் ஃபார் இன்ஸ்ட்ரக்ஷன் இன் மதர் டங் அட் பிரைமரி ஸ்டேஜ். அதாவது பிரைமரி லெவலில் ஸ்கூல் படிக்கிறாங்களா 1 to 5ல் இருக்கிறவங்களுக்கு வந்து தாய்மொழியில் தான் வந்து கற்பிக்கிறதுக்கு வந்து வழிவகை செய்யணும். மதர் டங்கில் தான் வந்து டீச் பண்ணுறதுக்கு வந்து ஏற்பாடு பண்ணணுன்றதுக்காக தான். அதனால தான் வந்து எல்லா ஸ்கூல்லையும் வந்து தமிழ்நாடுனா தமிழ் கம்பல்சரியாக படிக்கணும்னு ஒரு ரூல்ஸ் வச்சுருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ் இப்போலாம் இன்னும் அட்வான்ஸ்டாக போயிட்டு அவங்க விருப்பப்பட்ட மொழியில் தான் படிக்கலான்றாங்க. ஆர்டிகல் 350B தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 10th வரைக்கும் தமிழில் படிச்சு தான் ஆகணும். +1 +2 வேணால் லாங்குவேஜ் மாற்றலாம். ஆர்டிகல் 350B ஸ்பெஷல் ஆஃபீஸர் ஃபார் லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸு, அதாவது மொழி அடிப்படையில் சிறுபான்மையினர் அவருக்கு ஒரு சிறப்பு அலுவலரை போடணுன்னு தான் ஆர்டிகல் 350B சொல்லுது. ஸ்பெஷல் ஆஃபீஸர் ஃபார் லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸு மொழி ரீதியாக சிறுபான்மையாக இருப்பவர்களுக்கு வந்து ஒரு சிறப்பு அலுவலரை வந்து குடியரசுத் தலைவர் நியமிக்கணும். அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட். இதுதான் ஆர்டிகல் 350B. இது வரைக்கும் கேட்டதே கிடையாது. இது வரைக்கும் கேட்ட 2 கேள்வி ஆர்டிகல் 343யும் ஆர்டிகல் 351 மட்டும்தான். அந்த ஃபர்ஸ்ட் ஆர்டிகலும் லாஸ்ட் ஆர்டிகல் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. இடையில ஆர்டிகல் 344 வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ் கமிஷன் கேட்டுக்கிறாங்க, அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் கேட்டுக்கிறாங்க, கமிட்டி ஆஃப் பார்லிமெண்ட் ஆன் அஃபிஷியல் லாங்குவேஜ் அதை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ லாஸ்ட் இம்பார்ட்டன்ட்டு ஆர்டிகல் 351. ஆர்டிகல் 351 என்ன டீல் பண்ணுதுன்னா, டைரக்டிவ் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் தி ஹிந்தி லாங்குவேஜ். ஹிந்தி லாங்குவேஜை வந்து மேம்படுத்துறதுக்குரிய முயற்சிகளை எடுக்க வேண்டும்னு சொல்கிறாங்க. இதுதான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தவிர. அது ஏன் அப்படி தெரியல. எல்லா லாங்குவேஜையும் டெவலப் பண்ணுறதுக்கு முயற்சி மேற்கொள்ளலாம். ஆனால் இவங்க சொல்கிறது வந்து ஆர்டிகல் 351 டைரக்டிவ் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் தி ஹிந்தி லாங்குவேஜ். இட் ஷெல் பி தி டியூட்டி ஆஃப் தி யூனியன் டு ப்ரொமோட் தி ஸ்ப்ரெட் ஆஃப் தி ஹிந்தி லாங்குவேஜ். இந்த ஒரு லைனால் தான் வந்து அடிக்கடி வந்து தமிழ்நாட்டில் பிரச்சனை வரதே. அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் விதி 351 என்ன சொல்லுதுன்னா, ஹிந்தி லாங்குவேஜ் வந்து ப்ரொமோட் பண்ண சொல்கிறாங்க. மேலும் எல்லா ஸ்டேட்லேயும் பரவறதுக்கு ஒரு தேவையான முயற்சி எடுக்க சொல்கிறாங்க. இதே மாதிரி தான் வந்து 1965 அப்புறம் 67 ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் வந்து தமிழ்நாடே கொந்தளிச்சு வந்து காங்கிரஸ் தமிழ்நாட்டு விட்டு போனது ஒரே காரணம் இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் தான். இதே மாதிரி இந்த ஆர்டிகல் 351 வந்து டிபேட்டு கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் வந்து டிபேட் நடக்கும்போதே வந்து இதுக்கு வந்து ஒரே ஒரு உறுப்பினர் ஓட்டு போடாதனால இது வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அது எக்ஸாக்டாக தெரியல. ஒரு டிபேட்டில் வந்து புதிய தலைமுறையில் பேசிட்டு இருக்கும்போது மொழி எதிர்ப்பு ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் அதை பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தர் சொல்கிறாரு, பார்லிமெண்ட்டில் வந்து அந்த டிபேட்டு நடந்துட்டு இருக்கும்போது, கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் டிபேட் நடந்துட்டு இருக்கும்போது இந்த மொழிகள் சம்மந்தமாக ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 350 பேர் இருக்கிறாங்கன்னா 350 பேரில் வந்து 176 பேர் ஓட்டு போட்டாங்க. 175 கம்பல்சரி வேணும். 176 பேர் ஆதரவாகவும் 174 பேர் வந்து அதுக்கு எதிராகவும் ஓட்டு போட்டாங்க. ஸோ ஒரு ஓட்டு இதில் வின்னானது தான். அதாவது 176 பேர் வந்து ஹிந்தி பேசும் மாநிலங்களை ஆதரிக்கிறவங்க, இந்த 174 பேர் வந்து ஹிந்தி பேசாத மாநிலங்களில் இருக்கவங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சிம்பிள் மெஜாரிட்டியில் வின்னானது தான் இந்த லாங்குவேஜ். இதே 2/3 மெஜாரிட்டி வச்சுருந்தாங்கன்னா எல்லா ஸ்டேட்டும் எல்லா லாங்குவேஜுக்கும் பிரதிநிதித்துவம் கிடைச்சிருக்கோம். இவ்வளோ இருந்தாலையும் மம்தா பானர்ஜி வந்து ரயில்வே துறை அமைச்சராக இருந்தாங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. அவங்க ரயில்வே துறை அமைச்சராக இருக்கும்போது மட்டும்தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிற எக்ஸாம் ஜாபுக்கு வந்து நான் வந்து அவங்களும் வெஸ்ட் பெங்காலில் வந்து பெங்காலி, அவங்களும் வந்து தமிழ்நாடு மாதிரி பெங்காலி தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறவங்க. ஸோ அவங்க தான் ரயில்வேயில் வந்து ரீஜனல் லாங்குவேஜை வந்து இன்க்ளூட் பண்ணுவாங்க எக்ஸாமுக்கு. இன்ன வரைக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து எக்ஸாம் ரெக்யர்மெண்ட் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இல்லை கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு வந்து இங்கிலீஷில் கொஷின் கம்பல்சரி இருக்கணும் மற்றும் ஹிந்தியை பயன்படுத்தலாம்னு சொல்கிறாங்க. ஹிந்தியை பயன்படுத்தலாம். ஆனால் மற்ற லாங்குவேஜுக்கு வந்து அவங்க இது சொல்கிறதில்ல. ஆனால் மம்தா பானர்ஜியோட முயற்சியில் தான் வந்து ரயில்வேலேயே வந்து மற்ற ஸ்டேட் லாங்குவேஜ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. தமிழில் கூட ரயில்வே எக்ஸாம் வைக்கிறாங்க இப்போ. ஸோ அடுத்துட்டு குரூப் 1லேயும் யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ்லேயும் வந்து தமிழில் கேள்வி கேட்டால் வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம் இங்கிலீஷ் வைக்கிறான், மெயின் எக்ஸாம் தமிழ்னு சொல்லிட்டு ப்ரிலிமினரி எக்ஸாம் இங்கிலீஷில் வைக்கிறாங்க. அதையும் ப்ரொமோட் பண்ணணும் எல்லா லாங்குவேஜும். நெக்ஸ்ட்டு ஆர்டிகல் 351 முடிஞ்சு. அதுக்கப்புறம் அஃபிஷியல் லாங்குவேஜ் கமிஷன். அஃபிஷியல்
தி அஃபிஷியல் லாங்குவேஜ் கமிஷன் 1955 அஃபிஷியல் லாங்குவேஜ் கமிஷன் 1955 என்ன சொல்லுதுன்னா பிரசிடென்ட் அப்பாயிண்ட் ஏ கமிஷன். அதாவது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண பார்த்தீங்களா, ஆர்டிகல் 344 என்ன சொல்லுது, ஒரு கமிஷன் அமைக்கணும்னு சொல்கிறாரு 5 வருஷம் கழிச்சு. குடியரசுத் தலைவருக்கு தான் அந்த பவர் இருக்கு. அவர் வந்து யூசிங் தி பவர்ஸ் கன்ஃபர்டு அண்டர் தி ஆர்டிகல் 344(1). ஆர்டிகல் 344(1)ல வந்து அவருக்கு ஒரு அதிகாரம் கொடுத்துங்கிறாங்க. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி பிரசிடென்ட் அப்பாயிண்டட் ஏ கமிஷன் ஆன் 7th June 1955. 1955 கமிஷன் அமைச்சிட்டாரு. அதாவது 5 வருஷம் கழிச்சு அமைக்கணும்னு சொல்லுது, அதுபடி அமைச்சிட்டாரு. அப்படி அமைச்சவர் தான் அண்டர் தி சேர்மன்ஷிப் ஆஃப் ஸ்ரீ பால் கங்காதர் கெர், ஷார்ட்டா பிஜி கெர் அப்படின்னு சொல்லலாம். பிஜி கெர் ஃபார் மேக்கிங் ரெக்கமெண்டேஷன். அவர் வந்து ஸ்டடி பண்ணிட்டு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாரு. அது அவர் பேரே வந்து அந்த அஃபிஷியல் லாங்குவேஜ் கமிஷன் 1955 உடைய பேரே வந்து பிஜி கெர் கமிஷன். பிஜி கெர் அவர் என்ன சொல்றாருன்னா சப்மிட்டட் இட்ஸ் ரிப்போர்ட் ஆன் 31st July 1956. ஸோ இட் இஸ் நாட் பாசிபிள் டு அக்செப்ட் இங்கிலீஷ். அவர் ஸ்டேட்டாக வந்து இங்கிலீஷை வந்து அஃபிஷியல் லாங்குவேஜாக அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, அதுக்கு பாசிபிலிட்டி கிடையாதுன்னு தான் சொல்கிறாரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் வந்து ஹிந்தி தான் மெஜாரிட்டி. இட் இஸ் கிளியர் லிங்குஸ்டிக் மீடியம் ஃபார் த கண்ட்ரி. அதாவது நாட்டியோடைய வந்து அந்த ஹிந்தி மெஜாரிட்டிக்கு வந்து ஹிந்தி மீடியமே இருக்கலான்றது தான் அவருடைய கருத்து. நெக்ஸ்ட்டு எவ்ரி ஸ்டூடெண்ட் டில் 14 ஏஜ் ஹிந்தி கம்பல்சரி படிக்கணும்னு சொல்கிறாரு. சவுத் இந்தியன் லாங்குவேஜ் டஸ் நாட் அப்ரூவ் ஃபார் ஹிந்தி ஸ்பீக்கிங் ஏரியாஸ். இவர் என்ன சொல்கிறாருன்னா எல்லா ஸ்டேட்லேயும் ஹிந்தி படிக்கணுமா, ஆனால் சவுத் இந்தியன் லாங்குவேஜ் மலையாளம், தமிழ், தெலுங்கு இதை வந்து ஹிந்தி படிக்கிறவங்க படிக்கக்கூடாதா, இதுதான் இவருடைய இது அப்படின்னு ஒரு 12 பாயிண்ட் கொடுத்துருக்காரு. இந்த 12 பாயிண்ட் அவர் கமிஷன் கொடுத்தாலையும் அந்த கமிஷனோட ரிப்போர்ட் வந்து பார்லிமெண்ட்டுக்கு தான் போகுது. பார்லிமெண்ட்டில் அந்த கமிட்டிக்கு போகுது. கமிட்டி ஆஃப் பார்லிமெண்ட் ஆன் அஃபிஷியல் லாங்குவேஜ். கமிட்டி ஆஃப் பார்லிமெண்ட் ஆன் அஃபிஷியல் லாங்குவேஜ் வந்து 1957 அவர் வந்து 31st July 1956 அறிக்கை சப்மிட் பண்ணுறாரு. பார்லிமெண்ட்டுக்கு அது போகுது. பார்லிமெண்ட்டில் ஒரு கமிட்டி இருக்குது அதை ரிவ்யூ பண்ணுறதுக்கு. அதுதான் கமிட்டி ஆஃப் பார்லிமெண்ட் ஆன் அஃபிஷியல் லாங்குவேஜ் அண்டர் ஆர்டிகல் 344 சப்கிளாஸ் 4 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அதான் சொல்லுது. அதுபடி கான்ஸ்டிடியூட்டட் வித் 30 மெம்பர்ஸ். இந்த 30 மெம்பர்ஸுக்கு தலைவர் வந்து உள்துறை அமைச்சர் தான் இருப்பார், ஹோம் மினிஸ்டர் அவர் தான் இருப்பார். 20 ஃப்ரம் லோக்சபா அண்ட் 10 ஃப்ரம் ராஜ்யசபா. இன் செப்டம்பர் 1957 வந்து அமைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு மீட்டிங்ஸ் 2 மீட்டிங் 3 மீட்டிங்கில் ரிவ்யூ பண்ணிவிட்டு தி தென் யூனியன் ஹோம் மினிஸ்டர் ஸ்ரீ கோவிந்த் வல்லபா பந்த் பிரசன்டட் இட்ஸ் ரிப்போர்ட் டு தி பிரசிடென்ட் ஆன் 8th February 1959. 2 வருஷம் கழிச்சு 1959 அவருடைய ரிப்போர்ட்டை வந்து யூனியன் ஹோம் மினிஸ்டர் வந்து குடியரசுத் தலைவருக்கு சமர்ப்பிச்சிட்டாரு. இந்திய அரசியலமைப்புப்படி அவருடைய வேலை முடிஞ்சு. அவர் சமர்ப்பிச்சது தான் என்னன்னா அதனுடைய மெயின் பார்ட் என்னன்னா அதுக்கு ஆப்போசிட் ஆகுது. பிஜி கேர் கமிஷன் சொன்ன அறிக்கைக்கு ஆப்போசிட்டாக இவங்க ஒரு இது சமர்ப்பிச்சுக்கிறாங்க. டோட்டலாக என்ன போடுறாங்கன்னா தி கமிஷன் அண்ட் தி கமிட்டி போத் வேர் ஆஃப் தி வியூ தட் யூஸ் ஆஃப் இங்கிலீஷ் ஆஃப்டர் 26th January 1965. அதாவது 26 January 1965 15 வருஷத்து வரைக்கும் இங்கிலீஷ் கண்டினியூ ஆகலான்னு முதல்ல இந்திய அரசியல் சொல்லியிருக்கு. ஓகேவா, 15 வருஷத்து வரைக்கும் தான் கண்டினியூ ஆகலான்னு. இதோடைய மீனிங்கு இந்த இடத்துல பிஜி கெர் சொன்ன மீனிங் வந்து எதை குறிக்குதுன்னு தெரியல. இட் இஸ் நாட் பாசிபிள் டு அக்செப்ட் இங்கிலீஷ்ன்ற மீனிங் வந்து இங்கிலீஷை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்ல வராரா, இல்லை 15 வருஷம் வரைக்கும் இங்கிலீஷை வந்து ஃபாலோ பண்ணலான்னு இந்திய அரசியலமைச்சர் சொல்லுது 1950 65 வரைக்கும். அதுக்கு மேலே வந்து பயன்படுத்தக்கூடாதுன்றதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதான்னு சொல்கிறாருன்னு அந்த மீனிங் கரெக்டாக கிளாரிட்டி இல்லை. ஆனால் இந்த 2 பேருடைய அறிக்கை வந்து ஃபைனலாக கன்க்ளூஷன் அறிக்கை ரிப்போர்ட் என்னன்னா தி கமிஷன் அண்ட் தி கமிட்டி போத் வேர் ஆஃப் தி வியூ தட் யூஸ் ஆஃப் இங்கிலீஷ் ஆஃப்டர் 26th January 1965 பி கண்டினியூ ஆஸ் கோ அஃபிஷியல் லாங்குவேஜ். அதாவது வந்து இங்கிலீஷ் வந்து 26 January 1965 அப்புறமும் கோ அஃபிஷியல் லாங்குவேஜாக கண்டினியூ ஆகலாம், அவ்வளோதான். இதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்குது. ஸோ மற்றும் மீடியம் ஆஃப் இங்கிலீஷ் எக்ஸாமினேஷனில் வந்து இங்கிலீஷ் வந்து மீடியம் பயன்படுத்தலாம் ஆல் இண்டியா சர்வீசஸ்க்கு. ஹிந்தி மேபி இன்ட்ரடியூஸ்டு ஆஸ் அன் ஆப்ஷனல் மீடியம். ஹிந்தியை வந்து ஆப்ஷனல் மீடியமாக இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எல்லா லாங்குவேஜையும் இன்க்ளூட் பண்ணணும். இவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. ஓகே,
நெக்ஸ்ட் ஷெட்யூல் தான் பார்க்க போகிறோம். இப்போ ஷெட்யூல் என்னன்னா 8வது ஷெட்யூல் 8. ஷெட்யூல் 8ல் ப்ரெசன்ட்லி 22 லாங்குவேஜஸ் இருக்குது. ப்ரெசன்ட்லி 22 லாங்குவேஜஸ் இருக்குது. இனிஷியலி 14 லாங்குவேஜஸ் ஒன்லி. இனிஷியலாக வந்து 14 லாங்குவேஜ் தான் இருக்குது. இப்போ ப்ரெசென்ட்டாக 22 லாங்குவேஜஸ் இருக்குது. அது என்னென்ன லாங்குவேஜ்னு பார்த்தோம்னா அஸ்ஸாமி, பெங்காலி, குஜராத்தி, ஹிந்தி, கன்னடா, காஷ்மீரி, ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டரில் இருக்குது. இப்படி தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்குது. அஸ்ஸாமி, பெங்காலி, குஜராத்தி, ஹிந்தி, கன்னடா, காஷ்மீரி, கொங்கணி, மலையாளம், மணிப்புரியை இன்னொரு பேர்லையும் அழைக்கிறாங்க மெய்த்தி, மராத்தி, நேபாளி, ஒரியா, பஞ்சாபி, சான்ஸ்கிரிட்டு, சிந்தி, தமிழ், தெலுங்கு, உருது. 18 லாங்குவேஜ். இந்த 18 லாங்குவேஜ் வந்து ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டரில் இருக்கும். ஆனால் 19 போடோ, சாந்திலி, மைதிலி, டோக்ரி இதை வந்து ப்ரெசென்ட்டாக இன்றைக்கி டேட்டில் போய் பார்த்தோம்னா இதையும் ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டரில் மாற்றிட்டாங்க. இந்த போடோ பி இருக்கிறதுல 3வது இடத்துல போய் போட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து அஸ்ஸாமி, பெங்காலி இருந்துச்சு. பி அடுத்தது வந்து போடோ வந்து 3rd இடத்துல இருக்குது. சாந்திலி 18வது இடத்துலையும், மைதிலி 10, டோக்ரி 4th பிளேஸ்லையும் இருக்குது. ஸோ இது நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. 22 மொழிகள் இருக்கா? இந்த 22 இனிஷியலாக வந்து 14 மொழிகள் தான் இருந்துச்சு. 14 லாங்குவேஜஸ்ஸு. 15th ஆட் பண்ணது வந்து சிந்தி மொழியை வந்து 1967 ஆட் பண்ணுறாங்க. அடுத்துட்டு கொங்கணி, மணிப்புரி, நேபாளி இந்த 3யும் 1992 ஆட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் போடோ, டோக்ரி, மெய்திலி, சாந்தலி இதை வந்து ஆட் இன் 2004. இந்த 3 ஆட் பண்ணதை வந்து எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்குற கேள்வி. சிலபஸில் வந்து ஷெட்யூல் 8ன்னு இருக்குது. ஷெட்யூல் 8ல் வந்து ஒரிஜினலாக இனிஷியலாக இருந்தது 14 லாங்குவேஜ் கேட்டாங்க. ப்ரெசென்ட்லி 22 லாங்குவேஜஸ்ன்னு கேட்டாங்க. எத்தனாவது அட்டவணைன்னு கேட்டாங்க? 8வது அட்டவணை. இப்போ இந்த கேள்வி கேட்டாங்க சிந்தி மொழி வந்து என்ன ஆண்டு சேர்க்கப்பட்டது? 1967. கொங்கணி, மணிப்புரி, நேபாளி 92. போடோ, டோக்ரி, மெய்திலி, சாந்தலி 2004. இதோட சட்டத்திருத்தம் என்னன்னு தான் இப்போ எக்ஸாமில் போயிட்டுருக்கு. அது பார்ப்போம். இப்போ கடைசியாக ஆட் பண்ணது இந்த 4 தான். ரெகுலராக கேட்குற கேள்வி இந்த 4 தான். போடோ, சாந்திலி, மைதிலி, டோக்ரி. போடோ பழங்குடியினர். அந்த பழங்குடியின மொழியை வந்து லால் கிருஷ்ணன் அத்வானி, எல்கே அத்வானி அப்போதைய துணை பிரதமர், அவர் தான் வந்து உள்துறை அமைச்சர். இதுக்கு வந்து இந்த பில்லு ரெடி பண்ணுறாரு. கான்ஸ்டியூஷன் 92nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2003, 2003 இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 92வது சட்ட திருத்தம் 2003ஆம் ஆண்டின். இந்த 2003ல் வந்து தி லாஸ்ட் 4 வேர் ஆடட் பை தி கான்ஸ்டியூஷன் 92nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2003. ஓகேவா? அதாவது இது வந்து 100வது பில்லு. எல்கே அத்வானி வந்து 100th பில்லாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஆக்டாக வருது வந்து 92nd அமெண்ட்மெண்ட் ஆக்டாக வருது. ஓகேவா? மற்ற இடையில 7 பில்லு வந்து லேப்ஸ் ஆகிட்டு இருக்கும், இல்லைனா பெண்டிங்கில் இருக்கும். ஸோ 92வது சட்ட திருத்தம் 92nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2003 தான் இந்த போடோ, டோக்ரி, சாந்திலி, மைதிலி இது வந்து வருது. ஓகேவா? இது வந்து 2004 ஆட் பண்ணு சொல்கிறேன்னா பார்லிமெண்ட்டில் பாஸ் ஆனது வந்து லோக்சபாவில் 22ஆம் தேதி, ராஜ்யசபாவில் 23ஆம் தேதி டிசம்பர் 2003 டிசம்பர். நடைமுறைக்கு வந்தது வந்து 7 ஜனவரி 2004. ஓகேங்களா? அடுத்துட்டு கொங்கணி, மணிப்புரி, நேபாளி வந்து 1992 இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 71வது சட்ட திருத்தம் கான்ஸ்டியூஷன் 71st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992. கான்ஸ்டியூஷனில் 71st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992 தான் இந்த கொங்கணி, மணிப்புரி, நேபாளி இந்த கிரீன் எழுதிங்கிற பார்த்தியா இது 3 ஆட் பண்ணாங்க. இது எக்ஸாம்பிள் கேள்வி கேட்டிருக்காங்க. அடுத்துட்டு சிந்தி ஆடட் பை தி கான்ஸ்டியூஷன் 21st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1967. 21வது சட்ட திருத்தப்படி 1967 ஆட் பண்ணது தான் இந்த சிந்தி லாங்குவேஜ். ஸோ இது 3 தான் புதுசாக ஆட் பண்ணது. இது எக்ஸாம்பிள் கேட்குறாங்க. 21வது சட்ட திருத்தம் 1967 ஆட் பண்ணது சிந்தி மொழி. இது மட்டும் இல்லாமல் இப்போ ப்ரெசென்ட்டாக போயிட்டு இருக்கிற நியூஸ் என்னென்னா 10 வருஷமாக பெண்டிங்கில் இருக்குது. டிமாண்ட் ஃபார் மோர் லாங்குவேஜஸ் இன்க்ளூஷன் இன் தி 8th ஷெட்யூல். 8வது அட்டவணையில் இன்னும் பல மொழிகளை சேர்க்கிறதுக்கு வழிவகை செய்கிறதுக்கு தான் வந்து இப்போ ப்ராசஸ் போயிட்டுருக்கு. 38 மோர் லாங்குவேஜஸ் இன்க்ளூடிங் இங்கிலீஷையும் இந்த ஷெட்யூலில் இன்க்ளூட் பண்ணிடலான்றது தான் 8வது அட்டவணையில் இன்க்ளூட் பண்ணலான்றது தான் இப்போ நோக்கமே. இந்த 38 லாங்குவேஜஸில் துளு அந்த மாதிரி பேசிட்டுக்கிறாங்க பார்த்தியா, அந்த லாங்குவேஜில் இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க. ஸோ யார் தலைமையில் ஒரு கமிட்டி போட்டாங்கன்னா 2003 ஸ்ரீ சித்தாகந்த் மொஹபாத்ரா கமிட்டி தான் வந்து
இந்த டிமாண்ட் ஃபார் மோர் லாங்குவேஜஸ் இன்க்ளூஷன் இன் தி 8th ஷெட்யூலில் அவர் வந்து 38 லாங்குவேஜை வந்து இன்க்ளூட் பண்ணலான்னு இன்க்ளூடிங் இங்கிலீஷோட சேர்த்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்துங்கிறாரு. சப்மிட்டட் இட்ஸ் ரிப்போர்ட் இன் 2004 சப்மிட் பண்ணிட்டாரு. இன்ன வரைக்கும் அந்த ரிப்போர்ட் வந்து பெண்டிங்கில் தான் இருக்குது. அதுக்குன்னு ஒரு டைம் ஃப்ரேம் பண்ணல, இந்த டேட்டுக்குள்ளே வந்து உருவாக்கிறன்றதெல்லாம் ஒன்றும் ஃப்ரேம் பண்ணல. அதனால் அது வந்து அப்படியே இருக்குது. ஸோ அதனால் வந்து அது அப்படியே இருக்குது. இந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா, இந்த 92வது சட்ட திருத்தம் போடோ சாந்திலி மைதிலி இந்த 92வது சட்ட திருத்தம் 2003 போடோ டோக்ரி சாந்திலி மைதிலி இந்த லாங்குவேஜ் டிஸ்கஷனில் வந்து தமிழ்நாட்டிலேருந்து ஒரு விவாதம் நடக்குது. அந்த பார்லிமெண்ட்டில் விவாதம் நடக்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கிற டிஎம்கேவை சேர்ந்த விடுதலை விரும்பி என்ன பேசுகிறாருன்னா, ஹிந்தி வாஸ் நாட் ஏ மெஜாரிட்டி லாங்குவேஜ் அண்ட் டிமாண்டட் தட் தி அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் ஏ ஸ்டேட் பி இன்க்ளூடட் ஆஸ் அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் ஏ கண்ட்ரி அப்படின்றாரு. அதாவது ஹிந்தி வாஸ் நாட் ஏ மெஜாரிட்டி லாங்குவேஜ், ஹிந்தி வந்து மெஜாரிட்டி லாங்குவேஜ் கிடையாது. மேலும் என்ன கோரிக்கை வைக்கிறாருன்னா, அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் ஏ ஸ்டேட் பி இன்க்ளூடட் ஆஸ் அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் த கண்ட்ரி. ஒவ்வொரு மாநிலத்தில் என்ன அஃபிஷியல் லாங்குவேஜ் இருக்கோ அதை வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் த கண்ட்ரியை மாற்றிருன்னு தான் சொல்கிறாரு. இப்போ ஏன் அஃபிஷியல் லாங்குவேஜ் ஹிந்தியை மட்டும் வச்சுக்கிறீங்க, தமிழையும் அஃபிஷியல் லாங்குவேஜாக வைங்கிறது அவருடைய கோரிக்கை. இவர் பேசிட்டு இருக்கும்போதே வந்து சமாஜ்வாதி பார்ட்டியை சேர்ந்த அமர் சிங் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஐ ரெஸ்பெக்ட் தமிழ் பட் டு அப்போஸ் ஹிந்தி இஸ் நாட் கரெக்ட் அப்படின்றாரு. ஐ ரெஸ்பெக்ட் தமிழ் பட் டு அப்போஸ் ஹிந்தி இஸ் நாட் கரெக்ட்ன்ற இதை பயன்படுத்துகிறாரு. ஸோ இது எல்லாமே எப்படி அமைக்கிறாங்கன்னா, ஆர்டிகல் 344 ஒன்லையும் அண்ட் 351 இது மெயினாக ஹிந்தி தான் ஃபோக்கஸ் பண்ணுது இந்த ரெண்டும். ஓகே, இப்போ வந்து இதுக்கு முன்னே எக்ஸாமில் கேட்ட சில அப்ஜெக்டிவ் கொஷின்ஸை மட்டும் பார்த்துருவோம். இதில் இன்னும் இது ஒரு லெக்சர் வந்து விட்டுக்கிறோம். அஃபிஷியல் லாங்குவேஜ் கமிஷன் 1955 பார்த்துட்டோம். கமிட்டி ஆஃப் பார்லிமெண்ட் ஆன் அஃபிஷியல் லாங்குவேஜ் 1957 பார்த்துட்டோம். இது இல்லாமல் அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் இருக்குது, அஃபிஷியல் லாங்குவேஜஸ் ஆக்ட் 1963. இந்த அலுவலக மொழிச்சட்டம் 1963 எக்ஸாமில் கேள்வி கேட்டிருக்காங்க. இன்ட்ரோடியூஸ்டு இன் 10th May 1963 அப்போ தான் அறிமுகப்படுத்தினாங்க இந்த பில்லை. அஃபிஷியல் லாங்குவேஜ் ரெசல்யூஷன் 1968 இதுக்கப்புறம் ஒரு ரெசல்யூஷன் ஏதோ பாஸ் பண்ணுறாங்க, தீர்மானம் கொண்டு வர்றாங்க. அது மூலிமா அஃபிஷியல் லாங்குவேஜ் ரூல்ஸ் 1976 வந்து உருவாக்குறாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கெசட்டில் வந்து 28th June 1976. இது எது கேட்குறேன்னா, எதுக்கு டிஸ்கஸ் பண்ணுறேன்னா, இந்த அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் வந்து எக்ஸாமில் கேள்வி கேட்டாங்க. 1963 வந்து எக்ஸாமில் கேள்வி கேட்டாங்க. ரெசல்யூஷன் கேட்பாங்க இல்லைன்னு தெரியல. இதை வந்து அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்துங்கிறாங்க. இந்த அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் 1963 அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்துங்கிறாங்க 1976. அதுக்காக தான் இதை டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ தி யூஸ் ஆஃப் ஹிந்தி ஆஸ் வெல் அஸ் இங்கிலீஷ் has been made compulsory for the purpose of the official work specified under section 3 subclass 3 of the official language act. ஹிந்தி இங்கிலீஷ் தான் அவங்க மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல், அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அந்த பார்ட் 17 இல்லை 343 to 351 மட்டும் இல்லாமல் வேறு இடத்துலையும் இந்த லாங்குவேஜ் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, மொழி இன்வால்வ் ஆகுது. பார்ட் 3 வந்து இன்வால்வ் ஆகுது. பார்ட் 3 வந்து அடிப்படை உரிமைகளில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸு. அதில் ஆர்டிகல் 29 30 வந்து இந்த லாங்குவேஜை பற்றி டிஸ்கஷன் போயிட்டு இருக்குது. ஆர்டிகல் 29 வந்து லாங்குவேஜ்ன்ற ஒரு வார்த்தை பயன்படுத்துறாங்க, லாங்குவேஜ், ரிலீஜன் எக்ஸெட்ரா. ஆர்டிகல் 30 வந்து மைனாரிட்டிஸ் பேஸ்ட் ஆன் லாங்குவேஜஸ் ஆர் ரிலீஜன்ஸு, அவங்களுக்குரிய சிறப்புகளை சொல்கிறாங்க. பார்ட் 5 வந்து ஆர்டிகல் 120 என்ன சொல்லுதுன்னா, அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் த பார்லிமெண்ட். அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் த பார்லிமெண்ட் வந்து ஹிந்தி ஆர் இங்கிலீஷ் வந்து பயன்படுத்தலாம்னு தான் சொல்கிறாங்க அஃபிஷியல் லாங்குவேஜை வந்து. ஹவவர் presiding officer may permit to speak in English. However, presiding officer may permit to speak in any other language of the member in his mother tongue. அதாவது ஒரு பார்லிமெண்ட்டில் வந்து ஹிந்தியில் இங்கிலீஷில் தான் பேசணும். இருந்தாலையும் சபாநாயகருடைய ஒப்புதலுடைய அந்த மெம்பர் வந்து தமிழில் கூட பேசலாம். இப்போ வந்து பார்லிமெண்ட்டில் வந்து அதிகமாக தமிழில் பேசுகிறது யாருன்னு பார்த்தோம்னா, இப்போ யாரும் பொதுவாக தமிழில் இப்போ பேசுறது கிடையாது. இப்போ வந்து பெரும்பாலும் இங்கிலீஷில் தான் பேசுகிறாங்க. இதுக்கு முன்னே காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் வந்து தமிழில் பேசுகிற நாட்டில் வந்து விடுதலை சிறுத்தைகள் தலைவருடைய அவர் தொல் திருமாவளவன் அவர் தான் தமிழில் பேசிட்டு இருந்தார் பார்லிமெண்ட்டில். அவர் இங்கிலீஷில் தெரியும், இதுதான் தமிழில் தான் அவர் பேசிட்டு இருந்தார். இது மட்டும் இல்லாமல் மூக்க அழகிரி வந்து மத்திய உரங்கள் மற்றும் ரசாயனத்துறை அமைச்சராக இருந்தார்.
கெமிக்கல் அண்ட் ஃபெர்டிலைசர் மினிஸ்டர் இருந்தார். அவர் ஒரு கேபினெட் மினிஸ்டர். அவர் கேபினெட் மினிஸ்டர் இருக்கும்போது பட்ஜெட் தாக்கல் பண்ண மாட்டேங்கிறாரு. கேட்டால் நீ இங்கிலீஷ் பேச தெரியாதுன்றாரு. அதுக்கு சபாநாயகர் சொல்கிறாரு, பரவாயில்லைங்க இங்கிலீஷ் பேசலாம் பரவாயில்ல, நீங்கள் தமிழில் பேசுங்கன்றாரு. அதுக்கும் அவர் மறுப்பு தெரிவிச்சிட்டாரு மூக்கு அழகிரி. அவர் வந்து ஒரு சீஃப் மினிஸ்டருக்குரிய இணையான அந்தஸ்து உண்டு கேபினெட் மினிஸ்டருக்கு. அங்கே டெல்லியில் கேபினெட் மினிஸ்டர் வந்து அவர் வந்து அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணல. அவர் வந்து மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இருப்பார் பார்த்தீங்களா, ஒரு கேபினெட் மினிஸ்டருக்கும் ஒரு இணையமைச்சர்கள் இருப்பாங்க பார்த்தியா, அவர் வச்சு பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாரு. பார்லிமெண்ட்டில் பேச மாட்டேங்கிறாரு. இப்போ ரீசெண்டாக நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் வச்சாக்கா தெலுங்கு தேசம் சந்திரபாபு நம்பிக்கையில்லா தீர்மானம் பார்லிமெண்ட்டில் ஒரு வாரத்துக்கு முன்னே போச்சு, இந்த ஜூலையில் 2018. அதை வந்து ராகுல் காந்தி வந்து நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு எதிராக பேசும்போது, ஆதரவாக பேசும்போது, நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து வேற கட்சி காங்கிரஸ் சார்பாக பேசுகிறாங்க. ராகுல் காந்தி இங்கிலீஷில் தான் பேச ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அங்கே இருக்கிற ஆட்கள்லாம் வந்து ஹிந்தியில் பேசுங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி போயிட்டு இதுதான் அந்த டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. அது நம்மளுக்கு முக்கியம் கிடையாது. இங்கே வருவோம். ஆர்டிகல் பார்ட் 6 வந்து ஆர்டிகல் 210 வந்து என்னதுன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஸ்டேட் லாங்குவேஜ் ஆர் இங்கிலீஷில் பேசலாம்னு சொல்கிறாங்க. மாநில மொழி ஆர் இங்கிலீஷு மதர் டங்கில் பேசலாம், ஆர் ஹிந்தியில் பேசலாம். ஹிந்தியில் அதாவது சபாநாயகர் ஒப்புதல் அளிச்சு, இங்கேயும் சபாநாயகர் ஒப்புதல் கொடுத்தாதான் மாநில சட்டமன்றம் தெரியும். விதி 210 அதை தான் சொல்லுது. இப்போ வந்து பாலகிருஷ்ண ரெட்டி வந்து ஒசூர் அந்த சைட்லேருந்து வந்த ஒரு எம்எல்ஏ, அவர் வந்து கன்னடத்துலேயோ இல்லை தெலுங்குலையோ ஏதோ ஒரு லாங்குவேஜ் பேசியிருக்காரு, தெலுங்கில் பேசியிருக்காரு நினைக்கிறேன். அதுக்கு வந்து பார்லிமெண்ட்லேருந்து சபாநாயகர் அனுமதி கொடுக்குறாரு. அப்போதைய மறைந்த முதல்வர் ஜெயலலிதா வந்து அவங்க தெலுங்குலேயே பதிலளிக்கிறாங்க. ஸோ இது மாதிரி ப்ராசஸ் போயிட்டு தான் இருக்குது. பார்ட் 17 வந்து ஆர்டிகல் 343 to 351 இது இருக்குது. 350A வந்து 7th அமெண்ட்மெண்ட் 1956 வருஷம் 7வது சட்டத்தில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்ட் 22 தான் இம்பார்ட்டண்ட்டு. பார்ட் 22ல் வந்து 394A இதில் வந்து இன்சர்டட் பை தி 56th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆத்தரைஸ்டு ஹிந்தி டெக்ஸ்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். அதாவது இந்திய அரசியலமைப்பு வந்து ஹிந்தி எழுத்துல தான் இருக்குன்றது தான் இந்த சட்டத்திட்டமே. 394A 22 பகுதி இது கேட்கலாம் எக்ஸாமில். பார்ட் 22A 394A பார்ட் 22 394A இன்சர்டட் பை தி 56th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆத்தரைஸ்டு ஹிந்தி டெக்ஸ்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். ஸோ இதுதான் என்னுடைய நோக்கம். ஓகே, இப்போ நம்ம வந்து எக்ஸாமில் இதுக்கு முன்னாடி எக்ஸாமில் கேட்ட கேள்வி மட்டும் பார்ப்போம். இது நம்மளுக்கு தேவையில்ல. டிராஃப்டிங் கான்ஸ்டியூஷன் வந்து ஒரிஜினலாக 395 இருந்துச்சு. டிராஃப்டிங் கமிட்டி கன்சிஸ்ட் ஆஃப் அம்பேத்கர், கோபாலசாமி, கிருஷ்ணசாமி, கே முன்சி. இது நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. அந்த விவாதத்தில் அவங்க பேசுகிற டைலாக்லாம் என்னென்னா, இந்தியா இஸ் மை நேஷன், ஐ எம் அன் இண்டியன் பட் மை லாங்குவேஜ் இஸ் மராத்தின்னு அங்கே மகாராஷ்டிராவிலேருந்து ஒருத்தர் பேசுகிறாரு ஹிந்திக்கு எதிராக. தமிழ்நாட்டிலேருந்து டி.ஏ. ராமலிங்கம் செட்டியார் வந்து என்ன பேசுகிறாருன்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ஹிந்தியெல்லாம் கிடையாது, தமிழ் வந்து உலகத்திலேயே தொன்மையான மொழி தமிழ் தான், நீங்கள் ஹிந்தியை உயர்த்தி பேசாதீங்க, தமிழ் லிட்ரேச்சர் வந்து கிரேட்டர் லிட்ரேச்சர் தான் ஹிந்தின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ அந்த டிராஃப்ட் கான்ஸ்டியூஷன் வந்து இந்த லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் என்ன இதுன்னா, டோட்டலாக வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் டிராஃப்டை வந்து டாக்டர் அம்பேத்கர் உருவாக்குறதுக்கு முன்னாடியே வந்து அரசியலமைப்பு ஆலோசகர் கான்ஸ்டியூஷனல் அட்வைசர் சர் பி.என். ராவ் இருக்காரு. சர் பி.என். ராவ் அவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு டிராஃப்ட் கான்ஸ்டியூஷனை ப்ரிப்பேர் பண்ணி டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் போய் கொடுக்குறாரு. இதை மையமாக வச்சுன்னு நீங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குன்னு. டாக்டர் பி.ஆர். அம்பேத்கரும் கடைசியில் அரசியலமைப்பு சட்டத்தை டாக்டர் ராஜேந்திர பிரசாத் கிட்ட சப்மிட் பண்ணும்போது அவர் சொல்கிறது என்னன்னா, இதனுடைய இதில் இருக்கிற பங்களிப்பு வந்து சர் பி.என். ராவை சார்னு சொல்கிறாரு. அவருடைய உரையில் அதான் சொல்கிறாரு, இதனுடைய பெரும் பங்களிப்பு பி.என். ராவுக்கு தான் இருக்குது, சர் பி.என். ராவுக்குன்னு. ஸோ ஓகே, இதுக்கு முன்னே எக்ஸாமில் கேட்ட கேள்வி மட்டும் பார்த்துருவோம். ஓகே, which constitutional amendment recognize the languages Dogri, Bodo, Maithili and Santali? எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம் டோக்ரி, போடோ, மைத்திலி, சாந்தலி இப்போ தான் டிஸ்கஸ் பண்ணோம். 92வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 92nd amendment. Which one of the following language is not included in the 8th schedule? 8வது அட்டவணையில் இடம்பெறாத லாங்குவேஜ் எதுன்னு கேட்டுக்கிறாங்க. மைத்திலி, இது மேலே இருக்குது கொஷின். மைத்திலி 92nd 2003 இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. டோக்ரி கரெக்டு, சாந்தலி, துளு தான் தவறு. ஸோ நாட் இன்க்ளூட் வந்து துளு.
இப்போ துளு வந்து அந்த 38 லாங்குவேஜ் அடுத்து இன்க்ளூட் பண்ணலான்னு எழுதுறாங்களா, அந்த லிஸ்ட் இருக்குது. துளு இருக்குது, ஆனால் இன்னும் அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் வரல. நெக்ஸ்ட்டு, இன் which schedule of the constitution the recognized 22 languages has been included? which schedule? 8th schedule. சிம்பிளாக தான் எக்ஸாம் கேள்வி கேட்குறாங்க, ஆனால் மற்ற குரூப் ஒன்றில் கொஞ்சம் கஷ்டமாக கேட்குறாங்க. குரூப் ஒன்றில் எப்படி கேட்குறாங்கன்னா, which of the official language of the Indian government? இந்திய அரசாங்கத்தின் அஃபிஷியல் லாங்குவேஜ் எதுன்னு கேட்குறாங்க. இங்கிலீஷ், ஹிந்தி, ஆல் லாங்குவேஜஸ், இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி. எக்ஸாக்டாக கரெக்ட் வந்து ஹிந்தி தான். இங்கிலீஷ் வந்து கோ அஃபிஷியல் லாங்குவேஜ். விச் ஆஃப் தி ஃபாலோவிங் ஆர்டிகல் டீல்ஸ் வித் தி ஹிந்தி ஆஸ் அஃபிஷியல் லாங்குவேஜ்? இது நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே டிஎன்பிஎஸ்சி கேட்ட கேள்வி தான், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான். ஆர்டிகல் 356 வந்து என்னது, மாநிலத்தில் அவசரநிலை பிரகடனம், குடியரசுத் தலைவர் ஆட்சி. ஆர்டிகல் 370 வந்து ஜம்மு காஷ்மீர். ஆர்டிகல் 360 வந்து நிதி நெருக்கடி, ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி, இது வந்து ஸ்டேட் எமர்ஜென்சி. ஆர்டிகல் 343 தான் ஹிந்தி எஸ் அஃபிஷியல் லாங்குவேஜ். எக்ஸாக்ட்லி கரெக்டு. சப்போஸ் இது தெரியலனாலையும் இந்த 3 வச்சு நம்ம ஆன்சர் போடலாம். நெக்ஸ்ட்டு, ஹூ வாஸ் தி சேர்மன் ஆஃப் தி அஃபிஷியல் லாங்குவேஜ் கமிஷன் 1955? இது வந்து குரூப் 1ல் கேட்ட கேள்வி, 2013 குரூப் 1ல் கேட்ட கேள்வி தான். சர் பிஜி கேர், கோத்தாரி, முதலியார், பல்வந்தராய் மேத்தா. சார் பிஜி கேர். ஸோ இதுதான் எக்ஸாக்ட்லி கரெக்டு. ஓகே, தட்ஸ் ஆல்.